ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு வந்து மல்லி கூட வந்து அட்டாச் ஆகினாங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த வீட்டில் வந்து யாருமே வந்து வெண்பா வந்து புரிஞ்சிக்கல. அவளுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது எல்லாமே வந்து மல்லிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிட்டதும் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, கண்ணை வந்து காட்டில் கட்டி விட்ட மாதிரி வந்து இருக்க போது நம்ம வெண்பா குட்டிக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து மனசு வச்சா மட்டும்தான் மறுபடியும் வந்து மல்லி வந்து உள்ளே வர முடியும். அதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மனசு வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து நம்ம வெண்பாக்கும் வந்து தெரியும் யார் வந்து கூப்பிட்டா திரும்ப வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதே மாதிரி வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து போயிட்டு வெண்பா குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா ப்ளீஸ் டாடா எப்படியாச்சும் வந்து மல்லியம்மா வந்து கூட்டிகிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், அத்தையும் சித்தியும் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. என்னது இந்த வேலையை அத்தையும் சித்தியும் தான் வந்து பண்ணியிருக்காங்களா? நானும் தான் கூட இருந்தேன். அதுக்கு வந்து என்ன இப்போது ஆமாம் தானே, அவளை வந்து இந்த கஸ்டடி முடிய வரையும் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுனது. அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த கஸ்டடியும் வந்து முடிய போது நீயும் வந்து எனக்கு வந்து கிடைச்சிட்ட. இதுக்காக தானே வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து அது வந்து கிடைக்கும்போது அவங்கள வந்து வெளியே போக சொல்கிறது தானே வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து உங்களுக்காக கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்களுடைய இன்பம் துன்பம் கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து இழந்துக்கிட்டு உங்களுக்காக வந்து இருந்தாங்களே, அவங்களுக்காக வந்து காட்டுற மனிதாபமானம் இதுதானா? நீங்கள்லாம் வந்து மனுஷங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவே வந்து கேட்குறாங்க. என்ன வெண்பா ஓவராக வந்து பேசுகிறேன், டாடா கிட்ட பேசுகிற பேச்சே அது? நீங்கள் என்ன மனுஷங்களா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு கூட வந்து பேசுவியா? எல்லாம் அவகிட்டேருந்து வந்து கற்றுக்கணும் தான்டா. பாடுறா உன் பொண்ணு வந்து எப்படியெல்லாம் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு உடனே வந்து ஏற்றி வேற விடுறாங்க. அதுவும் வந்து கரெக்டு தானே. வெண்பா வந்து கேட்டதில் வந்து என்ன தப்புன்னு மட்டும் சொல்லிடுங்க. நீங்கள்லாம் மனுஷங்க தானா? அவள் தான் மல்லி இருந்ததுனால தான் வந்து வெண்பா வந்து இந்த வீட்டில் வந்து இப்போ வந்து உங்களுக்காக வந்து இருக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் அதையும் வந்து விட்டுட்டு மல்லியை வந்து வெளியே துரத்தி அடிக்கிறதுல என்ன ஒரு நியாயம் அப்படின்னு தானே வந்து அந்த புல்லை வந்து கேட்டுச்சு. அந்த புல்லுக்கு புரியுறத கூட வந்து அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியறதெல்லாம் கூட வந்து இந்த எருமை மாடுங்களுக்கு வந்து தெரியலையே அப்படின்றது தானே வந்து இங்கே வந்து வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புல்லை வந்து கதறது. அதை வந்து புரிஞ்சிக்க தெரியாமல் வந்து இவங்க பாட்டுக்கு வந்து பேசுகிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து யார்கிட்ட போய் வந்து சாப்பாடு கேட்பா, யார்கிட்ட வந்து எனக்கு வந்து வெளியே போகணும், எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா கூட வந்து போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தாராளமாக நல்லா வாய் விட்டு வந்து கேட்க முடியுமா? இதுக்கு முன்னே அப்படி இல்லை. மல்லியம்மா எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து அது கேட்டாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் சாப்பாடு தான் வந்து விரும்பி வந்து சாப்பிட்றாங்க, அதனால் வந்து நிறைய கொடுங்க, அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து நம்ம வெண்பாக்கும் சரி மல்லிக்கும் சரி அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து போதுங்க. இப்போ வந்து நம்மளும் அனாதை ஆகிட்டோம். அதே மாதிரி வந்து வெண்பாவும் வந்து அனாதை ஆயிடுவாளா? அம்மா இல்லாமல் நான் தான் வந்து இப்படியெல்லாம் அம்மா இல்லாமல் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அம்மா இல்லாமல் தவிக்கும் போது என்னால் அந்த தவிப்பை வந்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்து நான் இந்த வீட்டை விட்டு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி மனசுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து யாருடைய ஞாபகம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஞாபகம் வந்து வரும். விஜயே வந்து அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுடா அப்படின்னு சொல்லும்போது கூடவே வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்களே, அவர் வந்து எதுக்காக வந்து சைலண்ட்டாக இருந்திருக்கணும், இல்லை அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்துல அவரே வந்து சொல்லாத போது திரும்ப நம்ம வந்து எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க நம்ம மல்லி. இதுவும் கரெக்டு தான். அப்படி வந்து எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திரும்ப வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் வந்து நம்ம மல்லியால் வந்து திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து ஒரு சான்ஸ் கூட வந்து கிடையாது திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக. அப்படி ரீஎன்ட்ரி மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் சாதாரணமாக இருக்காது. இதுக்கப்புறம் வந்து வெண்பாவை வச்சு தான் வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வெண்பாவை வச்சும் பண்ண முடியாது, ஒன்றும் வந்து பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.